நம்ம இலக்கியாவும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சல இருந்துட்டு சரியா பிளான் பண்ணி நம்ம இலக்கியாவ ஜெயிலுக்கு அனுப்புற வேலைய சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டா. இதுக்கு நடுவுல நம்ம கௌதம் வந்துட்டு மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இலக்கியாவ அப்படின்ற ஒரு செய்திய கேட்ட உடனே அப்படியே ரொம்பவே மனசொடைஞ்சு போறது மட்டும் இல்லாம, அந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கதற ஆரம்பிச்சுறாங்க. அத விட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெங்கட்ராமனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அத பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் இங்க என்ட்ரி குடுத்தாரு? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துட்டுருக்கு. ஆனா, வந்த வெங்கட்ராமன் கிட்ட ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இந்த அஞ்சலியோட சதி எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம இலக்கியா கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். எதுக்காக அஞ்சலி அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க வரணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கான காரணமே, அஞ்சலியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற இன்சிடென்ட் நடந்திருக்காது. ஆனா இது எல்லாமே அதாவது நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவோட விஷயத்திலயும் நடந்துட்டுருக்கு. என்னதான் இப்போ அவங்க ஜெயிலுக்கு போனாலுமே கூட, அடுத்தடுத்து நடக்க போற பயங்கரமான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ காப்பாத்துறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய மொத்தமா தூக்கி வெளிய போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்க போகுது. இந்த இடத்துல அஞ்சலியும், பைரவியும் பயங்கர சந்தோஷம். அதாவது கையெல்லாம் இந்த ஐஃபைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கை தட்டிக்கிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு வெங்கட்ராமன் கூட வராங்க. அதாவது வெங்கட்ராமன் இருந்துட்டு தன்னோட புள்ள அதாவது நம்ம கார்த்திக்கோட இந்த வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் தான் வேண்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டுருக்காங்க. அதாவது நம்ம இவங்க வெங்கட்ராமன் கூட நம்ம கௌதம் வந்துட்டுருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜானகி வந்துட்டு வெளிய நின்னு கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியாவ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில கௌதம் வந்துட்டு அப்படியே பயங்கரமா கதறது மட்டும் இல்லாம, ஒரு ரொம்பவே சந்தோஷமான விஷயத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வந்தாரு. அந்த ஒரு விஷயத்த இலக்கியா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 250 ஃப்ளாட் கட்டப் போறான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த 250 ஃப்ளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புக் ஆயிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 10ஓ, 15ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கு அப்படின்றத சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, அத விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமன் வந்துட்டு இருக்கும்போதே நம்ம கௌதம் கிட்ட சொன்னாங்க, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கௌதம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட முழு சுயரூபமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான், இப்போ ஒரு முடிவோட இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலிய பத்தின உண்மைகள சொல்லி ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆதாரங்கள வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வச்சிருக்காங்க. ஏன்னா அஞ்சலி வந்து அ மத்த விஷயத்துல எதுலயுமே தப்பு பண்ணல. ஆனா குழந்தை விஷயத்துலயும் தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அதுதான் அவ செஞ்சுட்டு இருக்க மிகப்பெரிய தப்பு. இப்போ அந்த ஒரு விஷயம் தான் வெளிய வரப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.